யோசிச்சு பாருங்க. நாளைக்கு காலையில நீங்க தூங்கி எந்திரிக்கும் போது பெட்ரோல் விலை ஒரே ராத்திரியில 3 மடங்கா ஏறிடுச்சு. உலகத்தோட கப்பல் போக்குவரத்து மொத்தமா முடங்கிடுச்சு. இப்படி நடந்தா எப்படி இருக்கும்? நினைக்கும் போதே கொஞ்சம் பயமா இருக்குல்ல. நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ற சாதாரண பொருட்களோட விலை கூட தலை சுத்துற அளவுக்கு எகிரிடும். ஆனா இது ஏதோ ஹாலிவுட் படத்தோட கற்பனை கதை கிடையாதுங்க. 2026ல, அதாவது இன்னும் கொஞ்சம் வருஷத்துல எந்த நிமிஷமும் நடக்கக்கூடிய ஒரு நிஜமான ஆபத்து. இந்த விவகாரத்தோட ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். உலகத்துல இருக்கிற கப்பல் போக்குவரத்து திடீர்னு நின்று போச்சுன்னா என்ன ஆகும்? முன்னாடியே சொன்ன மாதிரி இது படத்துல வர சீன் இல்ல. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு வர மோதலால உருவாகி இருக்கிற ஒரு நேரடி ஆபத்து. இந்த பிரச்சனையில யார் பக்கம் நியாயம் இருக்கு, யார் தப்பு பண்ணாங்கன்ற அரசியலுக்குள்ள நாம போக போறதில்ல. எந்த ஒரு சார்பும் இல்லாம வரலாற்று உண்மைகளையும் தரவுகளையும் மட்டுமே வச்சு இதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய பிக்சரை நாம இப்ப அலச போறோம். இப்போ உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு டேட்டா சொல்றேன் கேளுங்க. உலகத்துல தினமும் நாம பயன்படுத்துற எண்ணெயில சுமார் 20%, ஆமாங்க 20% எண்ணெய் வெறும் ஒரே ஒரு குறுகலான ரொம்பவே ஆபத்தான ஒரு பாதையை நம்பித்தான் இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இதுதான் உலக பொருளாதாரத்தோட உண்மையான நாடித்துடிப்பு. அந்த பாதைக்கு பேரு தான் ஹார்முஸ் ஜலசந்தி. இது வெறும் 21 மைல் அகல மட்டுமே இருக்கிற ஒரு சின்ன நீர்வழி பாதை. இத சிம்பிளா புரிஞ்சுக்க இப்படி கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய மெட்ரோ சிட்டிக்கு தேவையான மொத்த சாப்பாடும் ஒரே ஒரு ஹைவே வழியா தான் வந்தாகணும். அந்த ஹைவேல ஒரே ஒரு டோல்கேட் மட்டும்தான் இருக்கு. அதை யாராவது மூடிட்டாலோ இல்ல அங்க ஏதாவது ஒரு பெரிய சண்டை நடந்தாலோ மொத்த சிட்டியும் பட்னியில கிடக்கும். கரெக்டா? ஹார்முஸ் ஜலசந்தியும் அதே மாதிரி தாங்க. இங்க ஒரு சின்ன ராணுவ மோதல் நடந்தா கூட போதும், பெட்ரோல் டீசல் ஆரம்பிச்சு நாம டெய்லி வாங்குற காய்கறி வரைக்கும் எல்லாத்தோட விலையும் ராக்கெட் வேகத்துல ஏறிடும். உலகத்தையே ஒரு மிகப்பெரிய பொருளாதார மந்த நிலைக்கு இது தள்ளிடும். சரி, இப்ப நடக்கிற இந்த மோதல்களுக்கு உண்மையான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை புரிஞ்சுக்க நாம அப்படியே ஒரு 70 வருஷம் பின்னாடி போகணும். 1953 இருந்து 1979 வரைக்கும் நடந்த விஷயங்கள் ஈரானுக்கு கொடுத்த ஆறாத காயங்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் எதிரொலிச்சிட்டு இருக்கு. வரலாற்றை புரட்டி பார்த்தோம்னா 1953ல ஈரானிய மக்கள் ஜனநாயக முறையில முகமது முசாதக் அப்படிங்கிறவரை பிரதமரா தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா அவர் ஈரானோட எண்ணெய் வளங்களை தேசியமயமாக்க முயற்சி பண்ணதுனால அமெரிக்காவோட சிஐஏவும் பிரிட்டிஷ் உளவுத்துறையும் சேர்ந்து அவரை பதவியிலிருந்து தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஷா மன்னர் அப்படிங்கிறவரோட சர்வாதிகார ஆட்சி ஈரான் மேல திணிக்கப்பட்டுச்சு. தொடர்ந்து 25 வருஷமா நடந்த இந்த அடக்குமுறை மக்கள் மத்தியில ஒரு பெரிய கொந்தளிப்பு உருவாக்கி 1979ல ஒரு மாபெரும் இஸ்லாமிய புரட்சியா வெடிச்சது. அதோட உச்சக்கட்டமா 444 நாட்கள் நீடிச்சு அந்த வரலாற்று புகழ் பெற்ற பிணைக்கைதிகள் நெருக்கடி உருவானது. 1953 நடந்த அந்த ஆபரேஷன் அஜாக்ஸ் ஒரு சாதாரண அரசியல் சதி கிடையாதுங்க. உள்ளூர் பத்திரிகையாளர்களுக்கு லஞ்சம் கொடுத்து பொய் செய்திகளை பரப்புனாங்க, காசு கொடுத்து ஆட்களை இறக்கி கலவரங்களை உருவாக்குனாங்க. இப்படிதான் ஒரு ஜனநாயக நாட்டை சீரழிச்சாங்க, வெறும் தங்களோட எண்ணெய் லாபத்துக்காக. அதாவது இப்ப நாம பாக்குற பிபி நிறுவனத்தோட நலனுக்காக ஒரு சுதந்திர நாட்டோட குரல் வலையை நெரிச்சது ஈரானிய மக்கள் மனசுல ஒருபோதும் ஆறாத வடுக்களை ஏற்படுத்திடுச்சு. இப்போ 2 தரப்போட பார்வையிலையும் இதை நாம வச்சு பார்ப்போம். தங்களோட ஜனநாயகத்தை 1953ல அழிச்சு 25 வருஷம் சர்வாதிகாரத்தை திணிச்சிட்டாங்க அப்படிங்கிற தீராத கோபம் ஈரானுக்கு இருக்கு. ஆனா அமெரிக்காவுக்கு என்ன கோபம் தெரியுமா? 1979ல தங்களோட தூதரகத்துக்குள்ள நுழைஞ்சு 52 அமெரிக்கர்களை 444 நாள் அடைச்சு வச்சு அவமானப்படுத்திட்டாங்கங்கிற ஆழமான உளவியல் தாக்கம் அவங்களுக்கு. தங்களோட மக்களை மீட்க அமெரிக்கா நடத்தின ஆபரேஷன் ஈகிள் கிளா தாக்குதலும் பாலைவனத்துல ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இந்த 2 பெரிய வரலாற்று பெருங்காயங்களும் 2 நாடுகளுக்கும் இடையில இருந்த கொஞ்ச நம்பிக்கையையும் சுக்குநூறா உடைச்சிடுச்சு. இந்த ஆழமான அவநம்பிக்கை தான் இன்னைக்கு நாம நியூஸ்ல அடிக்கடி பார்க்குற ஒரு பெரிய பிரச்சனைக்கு நேரடி காரணம். அதுதான் ஈரானோட அணுசக்தி திட்டம். அது மின்சாரத்துக்கா இல்ல ஆயுதத்துக்கா? யுரேனியத்தை செறிவூட்டுவது அப்படின்னா என்னன்னு நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும். இதை சும்மா நம்ம வீட்டில் இருக்கிற வாஷிங் மிஷின் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. இயற்கையா கிடைக்கிற யுரேனியத்தை அப்படியே யூஸ் பண்ண முடியாது. அதை சென்ட்ரிஃபியூஜ் அப்படிங்கிற இயந்திரங்கள்ல போட்டு அதிவேகத்துல சுழல விடுவாங்க. இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இதே மிஷின்ல 3லிருந்து 5% வரை செறிவூட்டினா வீடுகளுக்கு தேவையான கரண்ட்டை தயாரிக்கலாம். ஆனா அதே மிஷின்கள்ல அதே யுரேனியத்தை இன்னும் அதிக நேரம், அதாவது 90%க்கும் மேல செறிவூட்டினா அது ஒரு நகரத்தையே மொத்தமா அழிக்கக்கூடிய அணு ஆயுதமா மாறிடும். இந்த இடத்துல 2 தரப்போட வாதங்களும் நேர்மாறா இருக்கு. நாங்க ஒரு சுதந்திர நாடு, எங்க மக்களுக்கான மின்சாரம் மற்றும் கேன்சர் மருத்துவ ஆராய்ச்சிக்காக மட்டும்தான் இதை நாங்க பயன்படுத்துறோம், இது எங்க உரிமை அப்படிங்கிறது ஈரானோட வாதம். ஆனா இல்ல, ஈரான் ரகசியமா அணு ஆயுதங்களை உருவாக்குறாங்க, இது உலக பாதுகாப்புக்கே பெரிய ஆபத்து அப்படிங்கிறது அமெரிக்கா மற்றும் அதோட கூட்டாளிகளோட குற்றச்சாட்டு.
அந்த பழைய வரலாற்று சந்தேகம் 2 பேருக்கும் இடையில ஒரு பெரிய செவரா நிக்கிறதால எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் சக்சஸ் ஆகவே மாட்டேங்குது. இந்த அதீத சந்தேகத்தால தான் ஸ்டக்ஸ்நெட் மாதிரி கம்ப்யூட்டர் வைரஸ்களை அனுப்பி ஈரானோட சென்ட்ரிஃபியூஜ் மிஷின்களை அழிக்கிற அளவுக்கு தீவிரமான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. சரி, பொருளாதார ரீதியா ஈரான் மேல ஏகப்பட்ட தடைகள் போட்டாச்சு. ஸ்விஃப்ட் பேங்கிங் சிஸ்டத்துல இருந்தும் அவங்கள தூக்கியாச்சு. இதனால ஈரான் என்ன பண்ணாங்க? தங்களோட போர் முறையை மொத்தமா மாத்திட்டாங்க. அதுதான் பினாமி போர். இந்த பினாமி போர் அல்லது அசமச்சீர் போர் முறை அப்படின்னா என்ன? 2 பெரிய வல்லரசுகள் நேரடியா தங்களோட ராணுவத்தை வச்சு மோதிக்காம தங்களுக்கு பதிலா சின்ன சின்ன ஆயுத குழுக்களுக்கோ அல்லது நாடுகளுக்கோ பணம் கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து மறைமுகமா சண்டையிடுறது தான் இந்த டெக்னிக். ஈரானால இப்ப இருக்கிற சூழ்நிலையில பல மில்லியன் டாலர் கொடுத்து அதிநவீன போர் விமானங்களை வாங்க முடியாது. அதனால தங்களோட பவரை காட்ட வழக்கமான ராணுவத்தை பராமரிக்கிறத விட ரொம்பவே மலிவான இந்த மாற்று உத்தியை அவங்க கையில் எடுத்தாங்க. மத்திய கிழக்கு நாடுகள் இப்போ எப்படி ஒரு மிகப்பெரிய செஸ் போர்டா மாறிடுச்சுன்னு பாருங்களேன். ஒரு பக்கம் ஈரான், லெபனான்ல இருக்கிற ஹெஸ்புல்லா, ஏமன்ல இருக்கிற ஹவுதி மாதிரியான ஆயுத குழுக்களுக்கு நிதி உதவி கொடுத்து ஒரு நிழல் யுத்தத்தை நடத்துறாங்க. இன்னொரு பக்கம் அமெரிக்காவோட முழுமையான ராணுவம் மற்றும் தொழில்நுட்ப சப்போர்ட் வாங்கின இஸ்ரேல் தங்களோட அதிநவீன படைகளை பயன்படுத்துறாங்க. இந்த பவர் பாலிடிக்ஸ்ல கடைசியில பலியாகிறது என்னவோ சாதாரண மக்களும் தாங்க. பல வருஷமா தொடர்ந்துகிட்டு வர்ற இந்த நிழல் யுத்தம் எப்படியும் ஒரு நாள் கைய மீறி போகணும் உலக நாடுகள் பயந்துட்டு இருந்தாங்க. நாம ஆரம்பத்துல பேசின அந்த 2026 சூழ்நிலை இங்கதான் நிஜமாகுது. நிழல்ல இருந்து வெளியே வந்து இஸ்ரேலும் ஈரானும் நேரடியாகவே ஒருவரை ஒருவர் தாக்கிக்க ஆரம்பிச்சா இவ்ளோ காலமா இருந்த அந்த மெல்லிய சமநிலை சுக்குநூறா உடைஞ்சிடும். இப்படி ஒரு நேரடி போர் வந்தா அதுல பயன்படுத்த போற ஒரு முக்கியமான ஆனா ரொம்பவே பயங்கரமான விஷயத்த பத்தி நாம கண்டிப்பா பேசியே ஆகணும். அதுதான் எதிர்கால அச்சுறுத்தல், செயற்கை நுண்ணறிவு, அதாவது AI இயந்திரங்கள். இந்த AI ட்ரோன் கூட்டங்கள் எப்படி செயல்படும்னு தெரிஞ்சா உங்களுக்கு நிஜமாவே ஆச்சரியமா இருக்கும். வானத்துல ஒரு பறவை கூட்டம் எப்படி ஒன்னா பறக்குமோ அதே மாதிரி நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் AI மூலமா இணைக்கப்பட்டு செயல்படும். எதிரிகள் சில ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தினா கூட மீதமுள்ள ட்ரோன்கள் உடனே தங்களுக்குள்ள டேட்டாவை ஷேர் பண்ணி செகண்ட்ஸ்ல புது பிளானை உருவாக்கி தாக்குதலை தொடரும். இதோட வேகம் எந்த அளவுக்கு இருக்கும்னா நம்ம கிட்ட இருக்கிற பாரம்பரிய வான் பாதுகாப்பு அமைப்புகளால இதை தடுத்து நிறுத்தவே முடியாது. இந்த யுத்தத்துக்கு பின்னாடி இருக்கிற கணக்கு ரொம்பவே சுவாரஸ்யமானது, அதே சமயம் பயங்கரமானது. ஒரு பக்கம் ரொம்ப ரொம்ப கம்மியான செலவுல கொத்து கொத்தா உற்பத்தி செய்யப்படுற இந்த AI ட்ரோன்கள், இன்னொரு பக்கம் அதை தடுத்து நிறுத்துறதுக்காக பயன்படுத்தப்படுற பல மில்லியன் டாலர்கள் மதிப்புள்ள ஏவுகணைகள். அதாவது மிக குறைந்த செலவுல உருவாக்கப்பட்ட ஒரு சாதாரண ட்ரோனை அழிக்க பாதுகாக்கும் நாடுகள் லட்சக்கணக்கான டாலர்களை தண்ணியா செலவழிக்கணும். இது எதிரியோட பொருளாதாரத்தையே மெல்ல மெல்ல உறிஞ்சி குடிக்கிற ஒரு கொடூரமான வியூகம். இங்கதான் நம்ம எல்லார் முன்னாடியும் ஒரு ஆழமான கேள்வி வந்து நிக்குது. மனுஷங்களா போர் செஞ்சா அவங்களுக்குள்ள பயம் வரும், சோர்வு வரும், சில நேரங்கள்ல இரக்கம் கூட தோன்றும். ஆனா எந்தவித பயமும் சோர்வும் இரக்கமும் இல்லாத இயந்திரங்கள் கிட்ட இந்த 70 கால மனித பழிவாங்கும் உணர்வை ஒப்படைச்சா என்ன நடக்கும்? எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாம தங்களுக்கு கொடுத்த கட்டளையை மட்டும் அதுங்க செஞ்சு முடிக்கும் இல்லையா? மனித உணர்ச்சிகளுக்கும் அப்பாற்பட்டு இயந்திரங்களே போரை வழிநடத்த ஆரம்பிச்சா அது மனித கட்டுப்பாட்டையே மீறிய ஒரு பேரழிவா மாறுமா? இந்த சிந்தனையோட இன்னைக்கு இந்த அலசலை நான் நிறைவு செய்றேன். எந்த ஒரு சார்பும் இல்லாம உலக அரசியலோட பின்னணியில் இருக்கிற இந்த உண்மைகளை புரிஞ்சிக்க இந்த எக்ஸ்பிளைனர் உங்களுக்கு ரொம்பவே உதவி இருக்கும்னு நம்பினேன். இந்த ஆழமான அலசல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.